ஜமாத் தொழுதீர்களே ஆனால் உங்களுக்கு பின்னாடி நோயாளி இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், வேலை வெட்டிக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டாக தொழுகை நடத்துங்க. நீங்கள் உங்களுக்கு தனியாக தொழுது கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நீட்டிக்கொள்ளுங்கள்ன்றாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தியிருக்கும் பொழுது நான் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் வந்து அப்படி சொல்கிறாங்க, ஜனாசாவை போல குறுக்க படுத்து கிடப்பேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கையாத்திராலில் ஜனாசா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுவும் பொழுது ஜனாசா மாதிரி நான் குறுக்க கிடப்பேன். சைதா செய்ய வரும் பொழுது விரலினால் காலில் குத்துவார்கள், உடனே காலை நான் மடக்கி கொள்வேன், அந்த இடத்துல சைதா செய்வாங்க. அது கூட ஒருத்தர் கேட்குறாரு, அதையும் விரல்னால் குத்தணும், வரும்போது மடக்கிற வேண்டியதானே, சைதா செய்வர உங்களுக்கு தெரியாதா? ருக்கு செஞ்சு சைதாவுக்கு வரும்பொழுது என்ன செய்ய வேண்டியது, நீங்களாக மடக்கிற வேண்டியதானு கேட்கும் பொழுது, ஒல் புயூத்து இதன் லைசபிஹா மிஸ்பாகுன், அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் விளக்கு கிடையாது, இன்னும் லைட்டாக போட்டு வச்சுருந்துச்சு. அந்த காலத்தில் அன்றைக்கி இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய வறுமை எந்த அளவுக்கு இருந்தது என்றால் வீட்டுக்கு விளக்கு இல்லை, விளக்கு இல்லாதனால வெளிச்சம் இல்லைங்கும் போது இருட்டில் வேறு எப்படி நம்ம அதை செய்தியை பாஸ் பண்ணுறது, இருட்டாக இருக்கிறது, சைதா செய்ய போகிறோம், தரையில் தான் செய்யணும், ஒரு ஆள் காலில் போய் செய்ய முடியாது, ஆனால் காலை நீட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி மெசேஜ் பாஸ் பண்ணுறது, விரல்னால் குத்தின உடனே காலை மடக்கிடுவாங்க. அப்படின்னா பாருங்கள் என்ன விளங்குது, இதில் இவ்வளோ விஷயங்கள் கவன சிதறல் ஏற்படுது. தொழுகிறாங்க, தொழும்போது ஆயிஷா நாயகி படுத்து கிடக்கிறாங்கங்கிற யாபம் வருது, நம்ம நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்க முடியாதுன்னு யாபம் வருது, விரல்னால் குத்துணுன்ட்டு யாபம் வருது. அந்த விரலால் வந்து தொட்ட உடனே இவங்க மடக்கணும் மெசேஜ் வேறு அதில் இருக்குது. ஏறக்குறைய பேசுகிற மாதிரி வாய் திறந்து காலை மடக்குன்னு சொல்லலையே தவிர இந்த விரலால் குத்துவதனுடைய மீனிங் என்ன, எதுக்காண்டு இதை குத்துறாங்க, காலை மடக்கிறே இல்லையா, அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ விரலால் குத்தும்போது காலை மடக்கு, நான் சைதா செய்ய போகிறேன் என்று ஒரு செய்தி கூட பாஸ் பண்ணப்படுது. ஒரு தொழுகையில் இருந்து கொண்டே ஒரு செய்தி என்ன செய்கிறாங்க, ஆனால் வாய் திறந்து பேசக்கூடாதுன்னு தடை இருக்குது, அதை தான் கடைப்பிடிச்சாங்களே தவிர இந்த விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. இதை நீங்கள் புகாரியில் 382வது ஹதீஸு, 513வது ஹதீஸு, 519வது ஹதீஸு, 1209 இதில் எல்லாம் புகாரில் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படி இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு தான் மனுஷனுக்கு முடியும், மனிதனால் இதுதான் சாத்தியமானது. இது மாதிரிலாம் செஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்யலாம், எதிர்க்க உள்ளவர்கள் நமக்கு டிஸ்டர்பாக இருந்தார்கள்னா அப்படி தள்ளி விட்டுக்கிறலாம், லேசாக முன்னாடி கொஞ்சம் போப்பாண்டு முட்டாத மாதிரி இருக்காருன்னு வைங்க, ஒருத்தர் நிற்கிறாரு, நம்ம சைதாஜன இடம் பத்தலை, கையை விட்டு தள்ளி விடுங்க, முன்னாடியே தப்பாது, இது நம்ம சைதா செய்யணுமா இல்லையா, அவர் திருப்பிட்டு அடிக்க வராமல் என்ன செய்யணும், விளங்கிக்கிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்க்கிறணும். இவர் அது மாதிரி செய்யணும், அவர் அது விளங்கிட்டு தொழுகும்போது வேணும்டா செய்வாங்க, முன்னாடி போய் சொல்கிறாங்கன்னு அவர் விளங்கி கொண்டு என்ன செய்யணும், விளங்குறதுல அவர் கவனம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படியெல்லாம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வர்ற மாதிரி பெண்களும் வருவாங்க, ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்வார்கள், எல்லா நேரத்துக்கும் வருவார்கள். அப்போ தொழுகையில் பெண்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை, எங்கே வந்தாலும் பிள்ளைகளோடு தான் வர வேண்டிய நிலை இருக்கும். சில பேருக்கு வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கை குழந்தைகள் அவங்க அரவணைப்பில் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் விட்டுட்டு வர முடியாது. அப்போ குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வரும்பொழுது சின்ன பிள்ளைங்களையும் என்ன செய்வாங்க, அதனால பெண்கள் சலசலப்பு வருதுன்னெலாம் பேசுகிறோமே, அதெல்லாம் வந்து நீங்கள் பேசினாலும் சலசலப்பு நிற்க போகிறது இல்லை. ஏன், அவங்க பிள்ளைகளோடு வந்திருப்பாங்க, அது ஏதாவது சேட்டை பண்ண அடக்குவாங்க, சத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்னத்தை பையான அறிவிப்பு செஞ்சாலும் என்ன செய்யாதது, நீங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டியதான், கடமைக்கு செஞ்சுக்கிற வேண்டியதான், நடக்குமாட்ட நடக்காது. ஏன், அவங்க பிள்ளை அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா, அது மாதிரி ஒரு வந்திருக்கக்கூடியவரில் ஒரு 10% பேராவது என்ன செய்வாங்க, பிள்ளைகளோடு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் பிள்ளைகளோடு வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, தொழுகை நேரம் வந்த உடனே அங்கே தொட்டியில் எல்லாம் இது தானே கூரை தானே, அது கட்டி விட்டு தொட்டியில் தொங்க விட்டுரு தொழுகையில் ஈடுபட்டுருவாங்க. வீழ்ந்து கத்தும் ஒரு பிள்ளை, தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யும், வீழ்ந்து கத்தும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இதையும் சொல்கிறாங்க, அதாவது நான் வந்து கொஞ்சம் நீளமாக தொழுகலாம்னு நினச்சிக்கிட்டு வந்து நிற்பேன், அன்னைக்கு பார்த்து ஒரு வீழ்ந்து ஒரு சத்தம்